Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது cheesy bread omelette. இந்த cheesy bread omelette எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. முட்டை 2, பிரெட், சில்லி பவுடர், சீஸ், green chutney, mayonnaise, salt, oil. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 முட்டை உடைச்சு ஊத்திடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். பெப்பரை விட சில்லி பவுடர் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க. பாருங்க, அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பிரெட்ல இருக்கிற சைடெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஒரு ஸ்லைஸில் வந்து நான் கிரீன் சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். கிரீன் சட்னிக்கு நான் வந்து மின்ட்டு, கொரியாண்டர் லீவ்ஸு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இன்னொரு இதில் வந்து மைனேஸ் தடவிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெயை நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உடைச்சி வச்சிருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இதை வந்து நடுவில் பிரெட் வச்சு ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து நடுவில் வச்சுக்கலாம். பக்கத்தில் நடுவில் வைங்க, அப்போ தான் ஃபோல்டு பண்ணும் போது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சீஸ் வந்துட்டு துருவி போட்டுடலாம். ஸோ அந்த சீஸும் மயனீஸோட ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 சைடில் இருக்கிறதையும் திருப்பி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற 2 சைடு கார்னரையும் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக திருப்பி போடுங்க. நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மடக்கியாச்சு. இது மடக்கினோடனே எடுத்துடாதீங்க. 2 சைடுமே கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கருகிடும். ஸோ நல்லா இருக்காது உங்களுக்கு சாப்பிடும் போது. ஸோ இப்போ திருப்பி பாருங்கள், நல்ல லேயர்ஸ்லாம் உங்களுக்கு கருகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் மேலே வந்து சீஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். அப்சல்யூட்லி செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீஸி பிரெட் ஆம்லேட்டை. ரிவ்யூவும் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.